பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்துல மட்டும்தான் பலவீனத்தை குறித்து பெருமை அடைகிற ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. பிரியமானவர்களே, யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் பின்பகுதி பி பார்ட், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. எப்ப சொல்லணுமா? யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், யூதாவையும் இஸ்ரவேலையும் பார்த்து, உங்களுடைய எதிராளிகளோடு யுத்தம் பண்ண நீங்க ஆயத்தமாகுங்க. பலவீனன் கூட தன்னை பலவான் அப்படின்னு சொல்லி எழும்புவானாக. பிரியமானவர்களே, பலவீனத்துல அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லி பவுலடிகளார் கூட கொரிந்தியருக்கு எழுதுகிறார் அல்லவா? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பவுலடிகளார் சொல்லுகிறார், என்னுடைய பலவீனங்கள்ல நான் ரொம்ப பிரியமா இருக்கிறேன். பிரியமானவர்களே, யாராவது பலவீனங்கள்ல பிரியப்படுவாங்களா? பவுலடிகளார் ஏன் பிரியப்பட்டாரா? அதே 12ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் வல்லமை என் மேல பூரணமா எப்ப விளங்கும் தெரியுமா? நான் பலவீனனாயிருக்கும் போதுதான் அவருடைய வல்லமை என் மேல விளங்கும். ஆதலால் என் பலவீனத்தை குறிச்சு நான் சந்தோஷப்படுறேன், என் பலவீனத்தை குறிச்சு நான் பிரியப்படுறேன் அப்படின்னு பவுலடிகளார் சொல்லுகிறார். நான் பலவீனமா இருந்தா தானே அவருடைய பலத்தை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இங்கு யோவேல் தீர்க்கதரிசி கூட சொல்லுகிறார், நீ பலவீனமா இருந்தால் கூட இஸ்ரவேலே, யூதாவே, உன்னை பலவான்னு சொல்லி நீ எழும்பு. உன்னை பலப்படுத்துகிறவர் உனக்கு பலனா இருப்பாரு, உன்னுடைய பலனா இருப்பார். அவர் தான் உன்னோட பலன், அவர் தான் உன்னுடைய பலன். நாம மாத்திரம் அப்படி சொல்ல முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய தெய்வம் அவ்வளவு பெருமைக்குரியவர். நம்முடைய பலவீனங்கிற அந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடைவெளி, அது அப்படியே நிரப்பி விடுவார். தன்னுடைய பலத்தால் நிரப்பி விடுவார். நம்ம பலசாலிகளா மாறுவோம். என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் அந்த அனுபவத்துல பார்த்திருக்கிறேன். பிரியமானவர்களே, பலவீனமான பேசக்கூட முடியாத நேரங்கள்ல கூட அவர் என்னை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவதை நான் பார்த்திருக்கிறேன். ஆதலால் பவுலடிகளார் அதை அனுபவிச்சு சொல்றாரு, என் பலவீனத்தை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். அப்பதான் எங்க அப்பாவுடைய பலத்தை நான் பூரணமாய் பார்க்க முடியும். நீங்களும் கூட பலஹீனமா இருக்கீங்களா? வேலை செய்ய முடியலையா? சந்தோஷமாய் சொல்லுங்கள், உம்முடைய பலன் என்னை பூரணப்படுத்தட்டும் ஐயா. என் பலஹீனத்தை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். உன் கிருபையினால் உங்க பலத்தை என் மேல பூரணமா வைக்கிற நேரம் இதுதான், இந்த நேரம் தான். உங்க கிருபை எனக்கு காண்பீங்கன்னு சொல்லுவோமா? பிரியமானவர்களே, அப்படியே செய்வார். உங்களுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் உங்களை பூரணர்களாய் முழுமையா மாற்றும். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகநாதா, ஆவியானவரே, அன்பான தெய்வமே, எங்களுடைய பலகீனங்களை குறித்து நாங்க கவலைப்படலப்பா. ஏன்னா இந்த உலகத்துல எங்களுக்கு நியமித்திருக்கிற நீங்க ஓட்டத்தை நாங்க ஓடி முடிக்கிற வரைக்கும் உம்முடைய பலன் எங்களை பூரணப்படுத்தும். உம்முடைய பலன் எங்களை எடுத்து நிறுத்தும். உம்முடைய பலன் எங்களை தாங்கும், சுமக்கும், தப்புவிக்கும், ஏந்தும். அப்பா, உம்முடைய பலத்தினால் எங்களை பூரணப்படுத்தும். நாங்க பலவீனன்னு சொல்ல மாட்டோம் ஐயா. பலவான்களாய் உம்முடைய கிருபை எங்களை மாற்றிட்டப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.